தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 106:46. அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சகோதரியை, இந்த சங்கீதம் 106 கர்த்தர் அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த இஸ்ரேல் மக்களை அவர்களுடைய எதிரிகளின் கையில் சிறையாக்க ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் சிறையிருப்பில் மிகவும் துன்புறுத்தப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு தமது கிருபையின்படி அவர்களுக்கு அவர்களுடைய சிறைப்பிடித்த எதிரிகளை அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படி செய்தார். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் ஏதோ ஒன்றில் சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். வியாதியோ அல்லது வறுமையோ அல்லது பிரச்சனைகளோ, இப்படி ஏதோ ஒன்று உங்களை சிறைப்பிடித்தது போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்களும் நம்முடைய பாவத்திற்காகத்தான் கர்த்தர் இந்த சோதனையை அனுமதித்துள்ளார், இந்த சிறையிருப்பை நமக்கு அனுமதித்துள்ளார் என்று அதை உணர்ந்து இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டது போன்று நீங்களும் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த கிருபையின் நாட்களில் தெரியாமல் தெரிந்து அப்படி இரண்டு செயல்களிலும் ஏதோ ஒன்றில் நீங்கள் இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருக்கும் பொழுது அவர் சிறையிருப்பை அனுமதித்துள்ளார். ஆகவே அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள். உங்கள் தலைகளை தாழ்த்தி உங்களுடைய மேட்டுமையான எண்ணங்களை விட்டுவிட்டு தாழ்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு நீங்கள் இறைவனிடம் கெஞ்சும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த சிறையிருப்பிலிருந்து இன்றே உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே உங்கள் குறைகளை குற்றங்களை அறிக்கையிடுங்கள். சிறை இருப்பிலிருந்து மீட்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா இதை கேட்டுக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கின்ற எந்த அன்பு சகோதரனும் சகோதரியும் உண்மை நோக்கி இப்பொழுது கெஞ்சுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் தனது பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நீர் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னித்தது போல மன்னித்து அவர்கள் சிறையிருப்பை மாற்றி அவர்களையும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதிங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.